இந்த இரண்டு வரலாறு இரண்டு வரலாறு அறியக்கூடிய வரலாறு காரணம் இன்று வரை இஸ்லாமிய சம்பவங்கள் அந்த தருணாவின் அதனால ரமலானுடைய குரலுக்கு கொள்கை கலந்து அந்த குழுவை ஆபத்தை ஆதாரம் அதே போல்தான் வரலாற்றின் விவகாரங்களும் இந்த சுற்றுலாவை பல முன்னேற்ற அதில் சுற்றுலாவுக்கு பல நோக்கில் எல்லா தர நோக்கத்திலுமே அது இலக்கணப்படாத ஒரு இல்லாமலே நீங்க வருடத்தில் எப்படியான சமாதானங்கள் வரலாறு பாவம் எழுத்து அடிப்படையில் நிர்வாகம் 40 ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله اما بعد ارسله بحق بشيرا ونذيرا وداعيا الى الله باذنه وسراجا منيرا اللهم صل على محمد وعلى ال محمد كما صليت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد اللهم بارك على محمد وعلى ال محمد كما باركت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد அன்புமிக்க இஸ்லாமிய சகோதரர்களே சகோதரிகளே அல்லாஹ்வின் அருள் வழங்கக்கூடிய புனித ரமலானை இரண்டாவது ஒன்றை எதிர்பார்க்க நாம் அவர்களும் சகாபாக்களின் அதுவும் சரியான சகாபாக்களின் தியாக வரலாறு பாகம் 2 என்ற ஒரு குரலுக்கு சொல்லி கேட்பவர்கள் இங்கே சகோதரர்கள் சோதரிகள் முதல் வரலாறாக திருமணாரின் பேரவையை சொர்க்கத்தில் தலைவர் பாத்திமாவே
வீரர்கள் மக்களுடைய வரலாற்றை பார்க்க போகிறோம். அதற்கு முன்பு ஒரு சில எடுத்தவரே சொன்னால் இங்கு வந்திருக்க புரியாது என்பதால் மக்களுடைய பார்க்கும் வரலாறை பார்ப்பதற்கு முன்பு நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு சில முக்கியமான விஷயங்கள் இன்றைய பார்க்க உதவி ஏன் சகாபாக்களுடைய வரலாறை நாம் பார்க்க வேண்டும். அதுவும் ஒரு வருடம் பார்த்துவிட்டோம். வருடம் சகாபாக்களுடைய வரலாறை படிக்க வேண்டுமா? வேறு விஷயங்களே இல்லையா? இஸ்லாமில் எந்த விஷயங்கள் எல்லாம் இருக்கிறது நாம் நினைக்கிறோமோ அது எல்லாமே சகாபாக்களிடத்தில் இருக்கிறது எந்த விஷயங்களை இந்த மக்களுக்கு வழிகாட்டுதலாக கொண்டிருக்கிறோம். அது தனிநபர் குடும்ப வாழ்க்கையாக சமூக வாழ்க்கையாக அரசியல் வாழ்க்கையாக ஏன் ராணுவ நடவடிக்கைகளாக கூட ஈடுபட்டு போகும். இப்படி எல்லா விஷயங்களும் இந்த பூமியின் மேற்கொள்ளில் வாழ்ந்த மக்களில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய மக்களில் அல்லது வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய மக்களில் கைதி பாத்திரையில் வாழப்பட்ட அந்த வழிமுறையை அவர்களுடைய வாழ்வில் மட்டும்தான் எல்லாம் சாத்திய வாழ்க்கை. இஸ்லாம் தானே கிடைக்காத அனுபவம் மனிதன் சேர்த்து வைத்திருக்கிற செல்வங்களெல்லாம் விபத்துகள் அருள் செல்வத்தை விட பொருள் செல்வத்தை விட திரு செல்வத்தை விட எல்லா செல்வங்களையும் இந்த இஸ்லாத்தை 24 மணி நேரம் உங்களுடைய வாழ்க்கையை சரியாக செயல்படுத்திய அந்த புதிய சகாபாக்களுடைய வரலாற்றை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிடைத்த வெற்றி ஓல்லதி ஐயதக பினஸ்ரிஹி வ பில் நபியே அல்லாஹ் அவன்தான் உங்களுக்கு வெற்றியை கொடுத்தான். அவன்தான் உங்களை பலப்படுத்தினான். அவன்தான் உங்களை வலுப்படுத்தினான். ஆனால் நீங்கள் பலம் பெறுவதற்கும் வலு பெறுவதற்கும் எதை தெரியுமா உபகரணங்களாக இருந்தது? இறைவனி உதவி அடுத்து இந்த இறைவனிக்காரர்கள் என்று சகாபாக்கள் அவர்களை போல் பிறப்புடைய வாழ்க்கையை இந்த பூமியில் யாரும் பார்த்ததில்லை. அவர்களை போல் புனிதமான ஒரு வாழ்க்கையை யாரும் பார்த்ததில்லை. இனி யாரும் வாழப்போவதில்லை. அப்படிப்பட்ட புனிதமான வாழ்க்கை, ஒரு வெற்றிகரமான வாழ்க்கை தனியொரு சவாலாக அரேபிய தீபகத்தில் இஸ்லாமிய பிரச்சாரத்தை கூறிய நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்கீகரிக்கப்பட்ட எங்கு போயிருந்தாலும் அவர்களுடைய பேர் உச்சரிக்கப்படக்கூடிய அளவிற்கு ஒரு மாபெரும் சாம்ராஜ்யம் அன்றைக்கு உருவாக்கியது. இன்றைக்கு ஒரு உருவாகி வளர்ச்சி பெருகி பரவி கொண்டிருக்கிறார். அதன் அல்லாஹ் திருக்குர்ஆனில் 2 விஷயங்களை காரணப்படுத்துகிறார். நம்பர் 1 அல்லாஹ் உதவி. அடுத்தது இந்த இறைவனுடைய யார்? அந்த சஹாபா. அவர்களுடைய வாழ்வில் வெற்றி கிடைத்ததே, பெருமானார் ஸல்லல்லாஹு வாழ்வில் அவர்கள் மேற்கொண்டதே இறைவனின் உதவிக்கு அடுத்து அந்த சஹாபாக்கள் தான் என்கின்ற பேருரையை வல்லரஹ்மான் திருக்குர்ஆனில் சொல்கிறார்கள். உண்மையில் அப்படி என்ன ஒரு உதவி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த பூமியில் பெற்றுவிட்டார்கள் என்பதை நான் கொஞ்சம் அறிய வேண்டும். அல்லாஹ் சொல்கிறார், சூரத் அன்ஃபால் என்கிற அத்தியாயத்தில் அழிவுத்தை பற்றி ஒரு விஷயத்தை சொல்கிறார். என்ன சொல்கிறார்? இஸ்லாமுக்கும் மின் போக்கிக்கும் மின் அஸ்ஃபலிக்கும், நபியே உங்கள் மேற்புறத்திலிருந்தும் உங்கள் கீழ்ப்புறத்திலிருந்தும் எல்லா திசைகளிலிருந்தும் எதிரிகள் உங்களை நோக்கி வந்தபோது இது தாபத்தை அல்லாஹ் பார்வைகளெல்லாம் வழுக்கி இருக்கின்றபோது வபலத்தில் குலூபுல் ஹலாத இதைகளெல்லாம் தொண்டைக்குழியில் வந்து அடைந்த போது மக்கள் எல்லாம் இறைவனை பற்றி தப்புத்தப்பாக நினைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்தது. அங்கேதான் பூங்குடியும் இந்த இறைவர்கள் சோதிக்கப்பட்டார்கள். கடுமையான முறையில் குலுக்கி எடுக்கப்பட்டார்கள் என்று சொன்னார். யார்? எந்த நபித்தோழர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தோளோடு தோள் நின்று பெருமானாரின் போர்க்களங்களை தூங்கலாய் அலங்கரித்தார்களோ,
எந்த நெடுந்தோழர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு கூப்பிடுகிற இடங்களுக்கெல்லாம் சோதனை பார்க்காமல் மத்தியை பொருட்படுத்தாமல் பொருளாதாரத்தை யோசிக்காமல் குடும்பத்தை கவனிக்க வேண்டும் என்ற எண்ணம் இல்லாமல் எதிர்காலம் எதாவது போகிற பயமில்லாமல் போராடுவதற்காக புறப்பட்டிருக்கிறார்களோ அந்த வீரர்களை பற்றி அல்லாஹ் சொல்கிறார். கடுமையான முறையில் சோதிக்கப்பட்டார்கள். ஒரு உறுதியும் நிர்வாகத்திற்கு மிக கடுமையான முறையில் உறுதி எடுக்கப்பட்டார்கள் என்று அல்லாஹ் சொல்கிறார். அப்படி அந்த கூட்டம் உறுதி எடுக்கப்பட்டவர்களுடைய விளைவு எப்படிப்பட்ட நிலை ஏற்பட்டது தெரியுமா? இஸ்லாமிய மார்க்கம் பட்டியெல்லாம் பரவியது. எப்படி பரவி என்கிற வரலாறு சொல்வீர்கள் கண்டிப்பாக தெரிய கடமைப்பட்டிருக்கிறீர்கள். அன்றைக்கு அந்த சகாபாக்கள் என்கிற ஒரு குலம் அல்லாஹ்வுக்காக தன்னுடைய வாழ்க்கையை தியாகம் செய்திருக்காவிட்டால் அன்றைக்கு நபித்தோழர்கள் என்கிற அந்த ஒரு இனம் தன்னுடைய உயிரை மார்க்கத்திற்காக பயணம் வைக்காவிட்டால் படைத்து வைக்காவிட்டால் இப்படிப்பட்ட வெற்றியை இந்த சமுதாயம் பெற்றிருக்கிறார். அதைத்தான் சொல்கிறார். ஐயத்தக்க நபியே அவர் உதவியை கொண்டும் இந்த ஏழு வீட்டாளர்களை கொண்டும் தான் உங்களை அல்லாஹ் வலுப்படுத்தியிருக்கிறார். ஆமாம் போவர்களே, எப்படியெல்லாம் அல்லாஹ் வலுப்படுத்தினார் தெரியுமா? எப்படியெல்லாம் நபிநாயகம் சுல்லாஹு எல்லாம் வலுப்படுத்தினார் தெரியுமா? மிகச்சரியாக சொல்ல வேண்டுமானால் கிபி 7ஆம் நூற்றாண்டில் தனி ஒரு நபராக நபிகள் நாயகம் சுல்லாஹு ஈராக்கியை தலைமையாக கொண்டு இஸ்லாமிய பிரச்சாரத்தை துவங்கினார். அன்றைக்கு துவங்கிய வேளையில் பெருமானாருக்கு ஒரு அலுவலகம் இல்லை, பெருமானாருக்கு காவலர்கள் இல்லை, பெருமானாருக்கு ஒரு படையினர்கள் இல்லை, பெருமானாருக்கு பொருளாதார உதவி செய்வதற்கு ஒரு பாடுபடல் இல்லை. ஒரு பிரச்சாரம் நடக்க வேண்டுமானால், ஒரு அழைப்புப்படி மெய்யாளமாக நடைபெற வேண்டுமானால் ஒரு அலுவலர்கள் தேவை, உதவியாளர்கள் தேவை, பண பரிவர்த்தனை செய்வதற்கு பொருளாதாரம் செய்வதற்கு பாடுபடுகிற தேவை. இப்படிப்பட்ட எதுவுமே இல்லாமல் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஈராக்கில் மட்டுமே நம்முடைய அலுவலகமாக வைத்து, அதுவும் ரகசிய அலுவலகமாக வைத்து, அதுவும் தான் மட்டுமே சென்று வருகின்ற அலுவலகமாக வைத்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஸ்லாமிய பிரச்சாரத்தை மேற்கொண்டார்கள். அதன் விளைவு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உலகத்தை விட்டு பிரியும் போது அரேபிய தீபகற்பம், மக்கா, மதீனா மற்றும் யமன் என்கின்ற இந்த 3 தேசங்களிலும் இஸ்லாமிய மார்க்கம் பரிபூர்ணமாக வெளியிட்டது. மக்கா, மதீனா, யமன் என்கின்ற இந்த 3 தேசங்களும் பெருமானாரின் கட்டுப்பாட்டுக்குள் உறுதியாக இருக்கிறது. இதுபோக ஷாம், அபிசீனியா போன்ற ஒரு சில நாடுகளிலும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆதரவு இருக்கிறது. அதற்கு பிறகு சஹாபா பெருமக்கள் சொன்னார்கள். குலப்பாவை ராஜினி என்று சொல்லக்கூடிய 40 வெளிப்பாடுகள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ற வழியிலேயே தன்னுடைய வாழ்க்கையை தன்னுடைய பணியை துவங்கினார். துவங்கிய விளைவு ஷாம், ஈரான், பாரசீகம், இன்றைக்கு ஈரானுக்கு அறியப்படக்கூடிய அன்றைக்கு குரான் என்று அறியப்பட்ட, அன்றைக்கு அகர்வேதான் என்று அறியப்பட்ட, இன்றைக்கு கிழக்கு ஐரோப்பாவின் ஒரு மிகப்பெரிய மாகாணம் என்று அறியப்படுகின்ற நாடுகளெல்லாம் நபிமார்களுடைய ஆட்சிக்காரர்கள் இஸ்லாமிற்கு வருகிறது. அதே போல் ஆசியா கண்டத்தில் உள்ள அர்மேனியா என்கிற மாபெரும் நகர், எகிப்து, இன்னும் சொல்ல போனால் இன்றைக்கு மொரோக்கோ என்று அறியப்பட்டிருக்கிற அன்றைக்கு அரபி, இன்றைக்கு தான் மொரோக்கோ என்பது ஒரு நாள். அன்றைக்கு பெருமானாரின் காலத்தில் அன்றைக்கு இருந்த பூகோள அந்த காப்பின்படி அது மொரோக்கோ அரபி சுமார் 5 நாடுகளை உள்ளடக்கிய இஸ்ரேல், மொரோக்கோ, துனிசியா, லிபியா, மொரித்தானியா என்று சொல்லக்கூடிய அந்த 5 நகரங்களில் இருக்கிற ஆப்பிரிக்கா கண்ட வரை இஸ்லாமிய மார்க்கம் பரவி. யாருக்கு தியாகம்? யாருக்கு தியாகம்? மத்திய கிழக்கில் ஒரு மைய பகுதியில் இருக்கிற மக்கா, மதீனாவில் மட்டுமே கோலோச்சிய இஸ்லாம் சாம்பியத்தில் பரவியது. ஈராக்கை வெற்றி கொண்டது, மிஸ்ரை வெற்றி கொண்டது, அகர்வேதானை வெற்றி கொண்டது, ஈரானை வெற்றி கொண்டது, ஆப்பிரிக்க கண்டத்தில் நுழைந்த பல நாடுகளை வெற்றி கொண்டது. இவைகள் எல்லாம் இந்த சகாபாக்களுடைய தியாகம், இந்த 4 செழிப்பாட்டை செய்த தியாகம், இந்த 4 செழிப்பாட்டை பல உயிரிழந்தவர்களுடைய தியாகம். இந்த சகாபாக்களோடு பல தோழர்கள் தோளோடு தோள் நின்று போரிட்டு அல்லாஹ்வின் பாதையில் ஷஹீதானவர்களுடைய விளைவு இத்தனை மாகாணங்களில் இருக்கிறார்கள். அது மட்டுமா, செழிப்பாக்களுடைய ஆட்சி முடிந்து, குலப்பாவை ஆட்சிகளுடைய ஆட்சி முடிந்து, இன்னும் சில சகாபாக்கள் எஞ்சியிருந்தார்கள். அவர்களோடு சேர்ந்து உமையாக்கள் என்பவர்களுடைய ஆட்சியில் வந்தது. அந்த ஆட்சியில் இன்றைக்கு துருக்கி என்று அறியப்படக்கூடிய, அன்றைக்கு துருக்கிஸ்தான் என்று அறியப்பட்ட அந்த நாடு இஸ்லாத்திற்கு வந்தது. சிந்துநதி கரையோரங்களில் இருந்த நாடுகள் இஸ்லாத்திற்கு வந்தது. சீன எல்லை வரை இஸ்லாமிய நாடு, இஸ்லாமிய ஆட்சி பரவியது. இன்றைக்கு இஸ்தாம்போல் என்று அறியப்படுகிற, அன்றைக்கு கான்ஸ்டன்டினோபிள் என்று அறியப்பட்ட அந்த நாடு இஸ்லாத்திற்கு வந்தது.
ஏற்கனவே மொரோக்கோ என்கிற நாட்டை வெற்றி கொண்டதன் விலை அதன் வழியாக அன்பும் என்கிற மாகாணத்தை தாண்டி போர்ச்சுகல் வரை சென்று அப்படியே இன்றைக்கு இருக்கிற பிரான்ஸ் நாட்டின் மத்திய பகுதி வரை இவைகள் எல்லாம் உபயாக்கள் செய்கிறார். இவைகள் எல்லாம் உபயாக்கள் என்று சொல்லப்படக்கூடிய அவர்களுடைய ஆட்சிக்கு இஸ்லாமிய மார்க்கம் பரவியது. அதற்கு பிறகு அப்பாஸ் பேர்கள் ஆட்சி, அவர்களுடைய ஆட்சி காலத்தில் பல்வேறு நாடுகள் என்று சொல்லப்பட்டது. அதற்கு பிறகு அப்பாஸ் பேர்களுடைய ஆட்சி காலம் இருந்ததற்கு பிறகு உஸ்மானியர்களுடைய ஆட்சி வந்தது. எல்லாம் சகாபாக்களுடைய பின்தொடர்கள், எல்லாம் அந்த சகாபாக்கள் உயிரிழந்தார்கள் மார்க்கத்திற்காக அதன் வழி வந்தவர்கள். அடுத்து இஸ்லாமிய மார்க்கத்தை தலைமையாக கொண்டு இந்த உஸ்மானியர்கள் ஆட்சி செய்த போது இன்றைக்கு இஸ்தாம்புல் என்று அறியப்படக்கூடிய அந்த நகரம் அது சுற்றியுள்ள எல்லா நகரங்களும் வந்தது. அதுவும் எப்படி அன்றைக்கு இருந்த கிழக்கத்திய ரோம பேரரசின் தலைநகரமாக இருந்ததோ, ரோமாவில் இஸ்லாம் போனது, பாரசீகத்தில் இஸ்லாம் போனது, பாரசீகம் உறுதியாக இஸ்லாமியர்களுடைய கட்டுப்பாட்டுக்கு வந்தது. ஆனால் ரோமர்களுடைய ஆட்சி காலம் முடிந்து ரோமர்கள் தங்களுடைய ஆட்சிக்கு தலைமையாக இருந்த இஸ்தாம்புல் பெருநகரமும் நபிகள் நாயகம் வெளிவந்த கலீஃபாக்களுடைய ஆட்சியை தொடர்ந்து உஸ்மானியர்களுடைய ஆட்சிக்குள் ஆர்வம் அதனுடைய விளைவு உஸ்மானியர்கள் இஸ்லாமிய ஆட்சியை செய்ததனுடைய விளைவில் இஸ்லாமிய எல்லாம் போல தெரியுமா? யுனானியர்கள் என்று சொல்லப்படக்கூடிய கிரேக்கர்களுக்கு இஸ்லாம் அறிமுகப்படுத்தப்பட்டது. பல்காரியா என்று சொல்லப்படக்கூடிய இடங்களில் இஸ்லாம் அறியப்பட்டது. அல்பானியர்களுக்கு இஸ்லாமிய மார்க்கம் அறிமுகப்படுத்தப்பட்டது. ரோமர்களுக்கு இஸ்லாமிய மார்க்கம் அறிமுகப்படுத்தப்பட்டது. இன்றைக்கு மாலத்தீவு என்று சொல்லுவோமே, அங்கே அந்த ஆட்சி காலத்தில் இஸ்லாமிய மார்க்கம் அறிமுகப்படுத்தப்பட்டது. அதோடு தொடர்ந்து சீனா என்று அறியப்படக்கூடிய அந்த நாடுகளுக்கு இஸ்லாமிய மார்க்கம் நுழைந்தது. இப்படியே மத்திய கிழக்கு கடற்கரை வழியாக எல்லா நாடுகளுக்கும் அன்றைக்கு இருந்த உஸ்மானியர்களுடைய ஆட்சியில் இஸ்லாமிய மார்க்கம் நுழைந்தது. இவைகளெல்லாம் இப்படி நான் வாக்கு செய்த நாடுகளெல்லாம் இன்றைக்கு உலக வரைபடத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கிற ஒரு நாடுகள் என்றால் இந்த நாடுகளில் பாதிக்கு மேல் இஸ்லாமியர்களுடைய ஆதிக்கத்தின் கீழும் கட்டுப்பாட்டின் கீழும் இருக்கிறது என்றால் அதற்கு விதை போட்டவர்கள் என்ற சகாபாக்கள், அதற்கு வித்தை கொடுத்தவர்கள் என்ற சகாபாக்கள், அதற்கான விலையாக தங்கள் உயிரையே கொடுத்தவர்கள் அந்த சகாபாக்கள் எனும்போது அவர்களுடைய வரலாறு விட இஸ்லாமில் தேசமும் மிகப்பெரிய நன்மை என்பதை இங்கு வந்திருக்கக்கூடிய சகோதரர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதோடு இருக்கிறதா இருக்கிறதால் அவர்கள் செய்த ராணுவ புரட்சிகளையும் அதோடு இருக்கவில்லை. இஸ்லாமிய மார்க்கத்தை வலுப்படுத்த, இஸ்லாமிய மார்க்கத்தின் மக்களுடைய இஸ்லாமிய மார்க்கத்தினுடைய பேரிலும் எல்லா தரப்பு மக்களையும் சென்றிடைய அவர்கள் கடல்வழி பிரயாணத்தில் இருந்தார்கள், வளைகுடா வழி பிரயாணத்தில் இருந்தார்கள். வியாபாரிகளாக, குற்றார்களாக, வணிகம் செய்யக்கூடியவர்களாக, வாழ்வத்தை இழந்து வருபவர்களாக பல நாடுகளுக்கு நுழைந்து இஸ்லாத்தை அறிமுகப்படுத்தினார்கள். அதன் விளைவு அது கல்விக்கு அளவு என்று சொல்லப்படக்கூடிய அரேபிய வளைகுடாவின் வழியாக வந்து இன்றைக்கு இருக்கிற இந்தோனேசியா, மலேசியா, அப்படியே இந்தியா வரைக்கும் வந்து பாக்தா போன்ற எல்லா நாடுகளுக்கும் இஸ்லாம் சொல்லப்பட்டது. செங்கடல் வழியாக வந்து இந்தியாவுக்கு வந்து கிழக்கத்திய ஆப்பிரிக்காவுக்கு வந்து இஸ்லாமிய மார்க்கம் அறிமுகப்படுத்தப்பட்டது. அப்படியே சொல்லப்படக்கூடிய கடல் வழி காணாத நில வழியாக மேற்கு வழியாக வந்து மேற்கு இந்தியாவுக்கு இஸ்லாமிய மார்க்கம் அறிமுகப்படுத்தப்பட்டது. அப்படியே தலைவழியாக எமர்ஜென்சி அறிமுகப்படுத்தப்பட்டது. அப்படியே இஸ்லாமிய மார்க்கம் அறிமுகப்படுத்தப்பட்டது. அதற்கு பிறகு ஒட்டுமொத்த ஐரோப்பா சட்டத்திற்கும் இஸ்லாமிய மார்க்கம் அறிமுகப்படுத்தப்பட்டது. அதோடு இல்லை, உலகத்தின் நாடுகளிலேயே பலப்படவில் மிகப்பெரிய நாடு என்று அறியப்பட்ட சீனமானவர்களுக்கு இஸ்லாம் வந்தது. எப்படி வந்தது தெரியுமா? இதுவும் அதே போன்றுதான் தரைவழி பிரயாணத்தை கொண்டு அன்றைக்கு சகாபாக்கள் குரான் இருக்கிற நகரத்தை கடந்து, ஈராக்கை கடந்து, சிரியாவை கடந்து, எகிப்தை கடந்து, மொரோக்கோவை கடந்து, ஐரோப்பாவை கடந்து இந்த எல்லா நாடுகளுக்கும் இஸ்லாமிய மார்க்கத்தை அறிமுகப்படுத்தினார்கள். இவைகள் எல்லாம் உமையாக்கள், அப்பாசியர்கள், உஸ்மானியர்கள் என்று முறையே ஆட்சி செய்தவர்களுடைய விளைவால் இஸ்லாமிய மார்க்கம் இந்த உலகம் முழுவதும் வந்தது. அதன் விளைவு அன்றைக்கு அவர்கள் செய்த தியாகத்தின் விளைவு இன்றைக்கு இஸ்லாமிய உலகம் எது? இன்றைக்கு இஸ்லாமிய உலகம் என்னவரை நாம் பாதித்துக் கொண்டிருக்கிறோம். இப்படி ஒரு மூலையில் உலகத்தில் என்னென்ன முடிவு இருக்கிறதோ எல்லா முடிவு கருத்துகிற இடத்தில் முஸ்லீம்கள் இருக்கிறார்கள். உலகத்தில் என்னென்ன கண்டங்கள் இருக்கிறதோ அந்த எல்லா கண்டங்களிலும் முஸ்லீம்கள் இருக்கிறார்கள். உலகத்தில் என்னென்ன நாடுகள் இருக்கிறதோ
86 நாடுகளில் முஸ்லிம் மக்கள் மிகப்பெரிய எண்ணிக்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். உலக நாட்டில் மொத்தம் 196 என்று சொல்கிறார்கள். ஒரு சிலர் 195 என்று சொல்கிறார்கள். எப்படியோ 200 நாடுகள் இருக்கிறார். அதில் 86 நாடுகளில் அதிக எண்ணிக்கையை இன்றைய உலகத்தில் முஸ்லிம்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். 4 கட்டங்களில் முழுமையாக 3/4 பகுதியில் முஸ்லிம்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த நாடுகளில் சுமார் 56 நாடுகள் ஐக்கிய சபையில் நிரந்தர உறுப்பினர்களாக நியமித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஐக்கிய நாட்டு சபையில் இருக்கக்கூடிய தீர்மானத்தில் கையெழுத்திடப்படுகிறது என்றால் இந்த 56 நாட்டை சேர்ந்த உறுப்பினர்கள் கையெழுத்து கொண்டால்தான் ஒரு தீர்மானம் திருப்பதியாக அளவுக்கு முஸ்லிம்கள் சக்தியை பெற்றிருக்கிறார்கள். அதன் தொடர்ச்சி இரண்டாவது உலகத்தின் மக்கள் தொகையில் அறிவிக்கப்பட்டிருக்கிற புள்ளி விவரத்தின்படி 25% மக்கள் இன்றைக்கு முஸ்லிம்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். 25% மக்கள் சுமார் 150 கோடிக்கு மேல் உலகத்தின் மக்கள் தொகை 2வது ஏறிக்கொண்டே இருக்கிறது. மக்கள் தொகை ஏற ஏற மற்ற மக்களுடைய எண்ணிக்கை கூடுதலோ முஸ்லிம்களின் எண்ணிக்கை கூட்டிக்கொண்டே இருக்கிறது. எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கே. அதன் விளைவாக உலக நாடுகளில் முஸ்லிம்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிற நாடுகளில் சுமார் 2/3 முஸ்லிம்கள் இஸ்லாமிய நாடுகளிலும் மீது உள்ள 1/3 முஸ்லிம்கள் இஸ்லாம் அல்லாத நாடுகளில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். காரணமா 150 கோடி முஸ்லிம்கள் வாழ்கிறோம் என்றால் 100 கோடி பேர் வாழ்கிறார்கள் இஸ்லாமிய நாடுகள். மீதி 50 கோடி பேர் இஸ்லாம் அல்லாத நாடுகளில் பெரும்பாலும் சுதந்திரமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆகாரிய பிரச்சனைகள் இருந்தாலும் ஆகாரிய குணவர்கள் இருந்தாலும் போராட்டங்கள் இருந்தாலும் சுமார் 50 கோடி பேர் இன்றைக்கு முஸ்லிம்களாய் இந்த தூய மார்க்கத்தை உள்ளத்துக்கு கொண்டவர்களாய் வாழக்கூடிய ஒரு சூழ்நிலையை மண்டலமாக கொண்டிருக்கிறார். அதுபோக உலகத்தில் இன்றைக்கு பேசப்படக்கூடிய மொழிகளில் சுமார் 20 முதல் 30 மொழிகள் முஸ்லிம்களை அபிஷியல் லாங்குவேஜாக அதாவது அதிகாரப்பூர்வ மொழியாக இருக்கிறது. அதில் பெரும்பாலும் முஸ்லிம்கள் உருது மொழி, பாரசீக மொழி, துருக்கு மொழி, உருதிய மொழி, இஸ்பானிய மொழி, சோமாலிய மொழி, ரஷ்ய மொழி, இந்தோனேசியா மொழி, இந்திய மொழி என்று சுமார் 20-30 மொழிகள் இன்றைக்கு முஸ்லிம்கள் உலகத்தில் பார்த்தால் ஆஸ்திரேலிய யாருடைய உயிர் தனி மனிதராக கோரிக்கைய பிரச்சாரத்தை 19 ஏற்றுக்கொண்ட அந்த கோழைகள் அன்றைக்கு செய்த தியாகத்தின் விளைவு உலகத்தில் இருக்கக்கூடிய முக்கிய மொழிகளில் இலக்கணமில்லாத இலக்கியமில்லாத மொழிகள் இலக்கியமில்லாத மொழிகள் இருக்கிறது. அவைகளையெல்லாம் கணக்கில் கொள்ளாமல் இலக்கணமும் இலக்கியமும் பாரம்பரியம் உள்ள மொழிகளை மட்டும் சுமார் 30 மொழிகளை முஸ்லிம்கள் நம்முடைய கையில் வைத்திருக்கிறோம். உலகத்தில் இருக்கக்கூடிய பொருளாதார சக்தியை நிர்ணயிக்கக்கூடிய 4 முஸ்லிம்களிடத்தில் இருக்கிறது. உதாரணமாக சொல்ல போனால் பெட்ரோல், எண்ணெய் வளம், உலோகங்கள், தங்கம், வெள்ளி, வெள்ளி என்று சொல்கிறோமே அந்த உலகங்களின் உற்பத்தி, தொழிற்சாலைகள், விதைகள், விவசாய பொருட்கள், பஞ்சு போன்ற ஆடை சம்பந்தப்பட்ட தொழில்கள் இவைகள் எல்லாம் சுமார் 4 முஸ்லிம்கள் இருக்கிறது. அதுபோக இயற்கை என்று சொல்கிறோமே, இயற்கை வளங்கள் என்று சொல்கிறோமே, மின்சார உற்பத்தி இவைகளை உற்பத்தி செய்யக்கூடியது 4 முஸ்லிம்களிடத்தில் இருக்கிறது. உலகத்தினுடைய பரப்பளவில் மசாகத்தை சொல்கிறோமே, ஒரு நாடு இவ்வளவு பெரிய பரப்பளவு உலகத்தில் இருக்கக்கூடிய நாடுகளிலேயே மிகப்பெரிய நாடு எது, 2வது நாடு எது, 7வது நாடு எது என்றால் 7வது நாடாக இந்தியாவை சொல்லுவோம். பரப்பளவு 7வது இந்தியா, 2வது நாடு ஏன் சொல்லுவோம்னா அது பரப்பளவு எவ்வளவு பெரியாக இருக்குமோ அறிவிக்கும். இந்த பரப்பளவை கணக்கிட்டு பார்த்தால் 4 முஸ்லிம்களை இந்தியா. அதுபோக உலகத்தில் உள்ள வழிபாடு செய்யக்கூடிய மக்களை, இறைவனை வணங்கக்கூடிய மக்களை, இறைவனுக்காக திருவணக்கம் செய்யக்கூடிய மக்களை 4 இன்றைக்கு உலகளவில் முஸ்லிம்கள் இருக்கிறார்கள். நதிகள், பாதைகள் அதிகம் மிகப்பெரிய சக்தியை முஸ்லிம்களுக்கு கொண்டிருக்கிறார். குறிப்பாக ஈரான், துருக்கி, பாகிஸ்தான், இந்தோனேசியா, எகிப்து, கஜகிஸ்தான் போன்ற நாடுகள் எல்லாம் உலகத்தில் மற்ற எந்த நாடுகளும் செய்ய முடியாத அளவுக்கு ஆயுத உற்பத்தியில் எல்லாம்
முஸ்லீமா வாழ்ந்தாரா இல்லையா உங்க பிள்ளைங்க கொடுத்தீங்க அதை ஒழுங்கா வச்சிருக்கிறதா இல்லையா அதை சரியான கைவிட்டாரா இல்லையா ஆனா உங்க பிள்ளைகளுக்கு நீங்கள் சேர்த்து வைத்த போது உங்கள் தேவை இருக்கிறதா இல்லையா உங்கள் பேர் சொல்லப்படுமா இல்லையா பேர் சொல்றான் அந்த சாபங்கள் செய்கிற அந்த தியாகத்தின் விளைவு உலகத்தில் ஆட்சி உற்பத்தியில் இந்த நாட்களெல்லாம் மற்ற நாடுகளை எல்லாத்தையும் பின்னுக்கு தள்ளிவிட்டு முன்னேற்றக்கூடிய அல்லாஹ் ஒரு மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கிறார். அது ஒருவர் உலகத்தில் இருக்கக்கூடிய கடல்களில் 113 கடல்களில் சுமார் 18 கடல்கள் இஸ்லாமிய நாட்டில் கொடுத்து 18 கடல்கள் அதனுடைய அகலங்களுடைய நீளங்களுடைய எந்த திசை பார்த்தாலும் இஸ்லாமிய நாடுகளில் ஓடக்கூடிய இருக்கிறது. 3 மொழி பெருங்கடலில் இந்த 5 சமுத்திரங்கள் இருக்கு. அதில் 3 சமுத்திரங்கள் இஸ்லாமிய நாடுகளுடைய அந்த பரப்புகளை சுற்றுலாம் உள்ளது. இன்னும் சொல்லணும்னா உலகத்தில் இருக்கக்கூடிய ஆறுகளில் ஜீவநதிகளில் 250 ஜீவநதிகள் இஸ்லாமிய நாடுகள் 10,000 திருநதிகள் இஸ்லாமிய நாடுகளில் இருக்கிறது. எவ்வளவு பெரிய உலகத்தை எல்லாம் சொல்லிருக்கிறார், எவ்வளவு பெரிய வாழ்க்கையை எல்லாம் சொல்லிருக்கிறார். இன்னும் கிடைக்கிறது பார்த்தால் இஸ்லாமிய மக்கள் அது வாழ்க்கையினுடைய விளைவு அந்த இஸ்லாமிய வாழ்க்கையின் மக்கள் இளைஞர்களுடைய விளைவு சுபஹானல்லாஹ் உலக வந்த தொகையில் இன்றைக்கு வெகுவாக இஸ்லாமிய வாதம் சாதிக்கக்கூடியது என்று சொல்லுகிறோமே எப்படி மறுபடியும் சொல்லியிருக்கிறது. உலக அளவில் இஸ்லாமிய மார்க்கத்தின் இணைப்பொருள்களுடைய எண்ணிக்கை உலக மக்கள் தொகையில் 6.4% வருடம் கூடிக்கொண்டே இருக்கிறது. ஒரு நாட்டில் ஒரு குறிப்பிட்ட நாட்டில் 15 லட்சம் முஸ்லிம்கள் வாழ்கிறார்கள் என்றால் 1.5 கோடி முஸ்லிம்கள் வாழ்கிறார்கள் என்றால் அதில் ஒரு 4% வாழ்வது என்ன செய்கிறது வளர்ந்து கொண்டே இருக்கக்கூடிய அளவுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு வளர்ச்சியை கொண்டிருக்கிறார். உலகத்தில் அங்கீகரிக்கப்பட்ட மக்கள் மத வழிபாடுகள் செய்கிறார்கள். அப்படிப்பட்ட மதங்களில் 4,200 மதங்கள் இருக்கு. இந்த 4,200 மதங்களுடைய வளர்ச்சி இல்லாத அதில் 6.4% முஸ்லிம்களிடத்தில் உள்ளன. 4,200 மதங்களுக்கு இதுல 4,200 ஒரு சதவீதத்தினுடைய 100 மதங்கள் இருந்தாலும் 100%. 4,200 நீங்கள் கழித்து பார்த்தால் இல்லாதபடி ஒரே ஒரு மதத்துக்கு புள்ளி 5 அல்லது புள்ளி 3 ஆனால் இது எல்லா மதங்களையும் மோதத்தை எல்லா மதங்களையும் பிடித்து தருவித்து 6.4% இஸ்லாம் வளர்ந்து கொண்டே இருக்கிறது. ஒரு மொழியில் தான் கிடைக்கும் அவர்களின் மீடியாவோ கிடைக்கும் அவர்களிடத்தில் லோக்கல் டிவி சேனல்கள் இத்தனைக்கும் அவர்களிடத்தில் செய்தித்தாள்கள் இத்தனைக்கும் அவர்களிடத்தில் தான் பெரும்பாலான ஹாஸ்பிட்டல்கள் இத்தனைக்கும் அவர்களிடத்தில் தான் பெரும்பாலான கல்வி நிலையங்கள் பல்கலைக்கழகங்கள் இத்தனையும் தன்னகத்தை வைத்துக் கொண்டு உலக அளவில் அவர்களால் ஒரு தொழில் முன்னேற்றத்தை காட்டுகிறது. ஆனால் இடர்பாடுகள் அமெரிக்க திரையரங்கில் வாங்கி ஒரு தீமையாக இணையாக அவ்வப்போது உள்ளே போய்விட்டு வரக்கூடிய சமுதாயமாக நாம் இருந்தாலும் அல்லாஹ்வுக்கு பிறகுள்ளார் ஒரு வருடத்துக்கு 6.4% வளர்ச்சி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த சமுதாயத்துக்கு தந்திருக்கிறார். இந்த புள்ளிவிவரத்தின்படி ஒரு வருடத்திற்கு சுமார் 20,000 அமெரிக்கர்கள் இஸ்லாத்தை தருகிறார்கள், 23,000 ஐரோப்பியர்கள் இஸ்லாத்தை தருகிறார்கள், 25,000 பிரிட்டிஷ்காரர்கள் இஸ்லாத்தை தருகிறார்கள். இவங்க 3 பேர் தான் நமக்கு தெரிகிறது. யாரு? அமெரிக்கர்கள், ஐரோப்பியர்கள், பிரித்தானியர்கள். இந்த 3 பேர் தான் இஸ்லாத்துக்கு எதிராக வேலை செய்யக்கூடிய சமுதாயத்திலேயே முன்னிலையில் இருக்கக்கூடிய சமுதாயம். ஆனால் இவைகளெல்லாம் முஸ்லிம்கள் கொண்டு அறிவிக்கொள்ள இவைகளெல்லாம் இஸ்லாமிய கருத்துக்கள் கொடுக்கக்கூடிய புரிவுகள அவர்களின் வகுப்பினர்கள் அவர்களுடைய சேர்ந்த மத ஒரு ஆசிரியர்கள் அவர்கள் கொடுக்கக்கூடிய புரிவுகளுக்கு அவர்கள் அறிவிக்கிறார்கள். வருடம் 20,000 அமெரிக்கர்கள் இஸ்லாத்தை சொல்கிறார்கள், 23,000 ஐரோப்பியர்கள் இஸ்லாத்தை சொல்கிறார்கள், 25,000 பிரித்தானியர்கள் இஸ்லாத்தை சொல்கிறார்கள். இது போக உலகத்தில் இருக்கக்கூடிய நாடுகளிலேயே இஸ்லாமிய மதத்தை எதிர்பார்ப்பாக பார்க்கக்கூடிய நாடுகள்
கிறிஸ்தவ பிரச்சாரம் மத பிரச்சாரம் மிகவும் பயங்கரமாக இஸ்லாமியர்களுடைய உடற்கையை கிடைக்கிறார். இஸ்லாமிய மார்க்கம் ஏகமாக வளர்ந்ததை பொறுக்க முடியாமல் அவர்களுடைய மத வழிபாட்டை கலந்து கொள்வதற்காக இலவச போக்குவரத்தை இலவச காப்பதியை அரசாங்கமே பேசிக் கொடுத்தும் கூட பள்ளிவாசலில் வரக்கூடிய கூட்டம் பள்ளிவாசலில் வரக்கூடிய உணர்ச்சி இந்த கூட்டம் அவர்களுடைய கட்சிகளுக்கு வரவில்லை என்று அவர்களுடைய ஒரு மத தலைவரை புள்ளி விவரத்தை கொடுத்திருக்கிறார். இதனுடைய உறவினர்களுக்கு என்ன நடக்கிறது? ஒவ்வொரு வருடமும் 120 வசதிகள் 120 பள்ளிவாசல்கள் கட்டுவதற்காக அங்கே திட்டம் போடப்பட்டிருக்கிறது என்கிற புள்ளி விவரம். இது போக உலகத்திலேயே மேற்கத்திய கலாச்சாரம் அதிகம் புள்ளி போயிருக்கிற மேற்கத்திய கலாச்சாரத்திற்கு சீக்கிரம் அடிமையாகக்கூடிய அந்த புரட்சிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் 2000 எடுத்த புள்ளி விவரத்திற்கு 50,000 புள்ளிகள் அங்கே இஸ்லாத்தை சொல்கிறார்கள். இவைகளெல்லாம் அரபு அல்லாத முஸ்லிம்கள். எதிர்ப்பு நேரத்தை எடுத்துக்கொண்டால் இந்து நேரத்தை எடுத்துக்கொண்டால் அங்கே அரபு இருப்பாரு. அதாவது அரபு பேசுகிற முஸ்லிம்கள் இருக்கிறாங்க. அதே போன்று இந்த மொரோக்கோ, அதே போன்று இந்த அல்பேனியா, அதே போன்று இந்த இங்கே எடுத்துக்கொண்டால் இந்துவர்கள் இருக்கிறார்கள், யகூதிகள் இருக்கிறார்கள், தாய்மொழியாளர்கள். அந்த வருடத்தில் பின்பற்றக்கூடியவர்கள் இருக்கும் வருடா வருடம் சுமார் 6,000 முதல் 7,000 பேர் வரை இஸ்லாத்தை கருதி கொண்டிருக்கிறார்கள் என்கிற புள்ளி விவரம் நமக்கு. இதெல்லாம் வெளியில் வந்தது. இவைகளெல்லாம் இளைஞர்கள் இல்லாத பாதையிலும் வளர்ச்சி அடிப்படையில் வெளியிடக்கூடிய புள்ளி விவரங்கள். இவைகள் அல்லாமல் எத்தனை இடத்தில் இஸ்லாமிய மார்க்கம் தொடர்கிறது, எத்தனை இஸ்லாமிய மார்க்கத்தில் வாழ்க்கையில் நெறியாக கொண்டிருக்கிறார்கள், எவ்வளவு பெரிய அற்புதங்கள் இந்த மார்க்கத்தின் மூலம் விளைவித்துக் கொண்டிருக்கிறது. இதற்கு எல்லா காரணமும் அந்த சாவாக்கள் என்பதை மனதில் கொண்டுதான் இந்த வரலாற்றை இல்லையா? சாவாக்களை வரலாறு என்றால் அல்லாஹ் ரப்பல் எப்படி எழுதி கொடுக்கிறார். அந்த இணையத்திற்காக எல்லாம் பொறுத்து கொண்டார். இது இவ்வாறு அந்த மரத்திற்கு கீழிருந்து உங்களிடத்தை வகித்தார்கள், உங்களிடத்தில் உறுதி கொடுத்தார்கள். அந்த இறைவனை அல்லாஹ் பொறுத்து கொண்டார். வாழ்ந்த வார்த்தையை குழுப்பியும் அவர்கள் உள்ளங்களில் இருப்பதை அவர் அறிந்ததாக இருக்கிறார். வாழ்ந்த செய்தியும் அவர்கள் மீது கட்டியல் என்கிற வேதமையை அல்லாஹ் கொடுத்தார்கள். இதெல்லாம் எப்படி சாத்தியப்பட்டது? எப்படி அறிந்திருக்கிறார்? அவர்கள் மீது எவ்வளவு எதிர்ப்பு இருந்தாலும் எவ்வளவு பிரச்சனை இருந்தாலும் அதை எதிர்த்து போராடக்கூடியதற்கு ஒரு வாசகம் மனதில் எல்லாம் தெரியுமா? அவர்களுக்கு எல்லாம் மிகப்பெரிய ஒரு வெற்றியை கொடுத்திருக்கிறார். இன்னொரு புறத்தில் அல்லாஹ் சொல்லும் போது இந்த இறைச்சூழல் அவரோடு இந்த இறைச்சியாளர்கள் அவர்கள் பொருளாதாரங்களை கொண்டு அவர்கள் அல்லாஹ்வின் பாதையில் போராட்டார்கள். வாழ்க்கையில் அவர்கள் உயிர்களை கொண்டு அல்லாஹ்வின் பாதையில் போராட்டார்கள். அவர்களுக்குத்தான் எல்லா விதமான நன்மைகள் இருக்கிறது. அவர்கள்தான் மாபெரும் வெற்றியாளர்கள். உலகம் சென்றார். அல்லாஹ் அவர்களுக்கு சொர்க்கத்தை தயார் செய்திருக்கிறார். அதற்கு கீழ் ஆட்சி வைக்கும் அவர்கள் நிரந்தரமாக்குவார்கள். இதுதான் மாபெரும் வெற்றி என்று அந்த கலாமக்களை அல்லாஹ் சொர்க்கத்தில் சொந்தக்காரர்கள் சொர்க்கத்தில் நிரந்தரமாக இருக்கக்கூடிய மக்கள் என்று சொல்கிறார். ஒருவரை தியாகத்தை பெருமையை எல்லா விஷயங்களையும் அர்ப்பணிப்பதற்காக அல்லாஹ் இவ்வளவு பெரிய தருகிறார். அப்படிப்பட்ட தியாக வீரர்கள் என்ற கலாமாக, அதனால்தான் அவர்களை கொல்லப்பட்ட கலாமாக அல்லாஹ்வின் பாதையில் கொல்லப்பட்ட கலாமக்களுடைய வரலாறை நாம் தொடர்ச்சியாக பார்த்து வருகிறோம். கடந்த
செய்தி அடிப்படையில் அபூபக்கர் சித்திக் அவர்கள் மறுத்ததற்கு பிறகு உமர் ரலியல்லாஹு எப்படி ஆட்சி பொறுப்பை ஏற்றுக்கொண்டு அந்த மக்கள் பார்க்காத அரசியல்களை எல்லாம் நடத்தினார்கள். இன்றைக்கு வரைக்கும் இஸ்லாமிய எதிரிகள் கூட இப்படிப்பட்ட ஒவ்வொரு ஆட்சி உலகத்திற்கு வராதா, இப்படிப்பட்ட ஒவ்வொரு ஆட்சி உலகத்திற்கு வந்தால்தான் மக்கள் எல்லாம் ஒழுக்கமாக ஓட முடியும், மக்கள் எல்லாம் அடிமையிலிருந்து தப்பிக்க முடியும் என்று எதிர்பார்க்கக்கூடிய அடிப்படையில் அவருடைய ஆட்சியை பார்த்தோம். அவருடைய ஆட்சியில் இறுதி ஒரு மதுசி கொள்கையில் இருக்கும் போது விசேஷிக்கப்பட்ட இந்தியை வைத்து உமரவர்களை கொண்டு உமரவர்களை சரிதாக்கினார். உமரவர்கள் செய்தார்கள் என்று வரலாறு. அதற்கு பிறகு உமரவர்களை ஏறுவதற்கு பிறகு உமரவர்களுக்கு பிறகு அடுத்த வெளிப்பாடாக யார் தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும் என்ற ஒரு மசூரா உமரவர்கள் அவர்களே எழுதினார்கள். மக்களுக்கு ஒரு அழகான வழியை காண்பித்தார்கள். நம்முடைய தோழர்கள் சீரிய சிந்தித்தலாக இருக்கக்கூடிய மூத்த பொருட்களாக இருக்கக்கூடிய நிர்வாணத்தோடு எல்லா போர்களையும் கலந்து ஆறு தோழர்களை தேர்ந்தெடுத்து இந்த ஆறு தோழர்களுக்குள் அப்துல் ரஹ்மான் நோக்கத்தை ஒரு கோஆர்டினேட்டராக போட்டு இந்த ஆறு பேர் யாருக்கு அதிக வாக்குகள் கிடைக்கப்படுகிறதோ இந்த ஆறு பேருக்கு அவர்தான் கண்டிப்பா இருக்கிற ஒரு வழியை உமர்கள் காட்சிக்கு கண்டுபிடிக்கிறார்கள். அதற்கு பிறகு ஆறு தோழர்கள் ஆறு சகாபாக்கள் எல்லோரும் அமர்ந்து கலந்து பேசி உமர்களுடைய அந்த ஆட்சி காலத்திற்கு பிறகு ஒரு நல்ல கண்டிப்பா இந்த உலகத்திற்கு தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும் என்ற அடிப்படையில் எல்லா தோழர்களும் ஒரு சிலர் அறிவியை சொன்ன இன்னொரு சிலர் உட்பாடு சொன்ன இறுதியில் அறிஞர்கள் உட்பட எல்லோரும் வேறு அடிப்படையில் அவர்கள் உமருக்கு பிறகு மூன்றாம் குடிமாவாக ஆட்சியை தொடர்ந்தார். ஆட்சியை தொடர்ந்து அவர்கள் ஆட்சி செய்த காலங்களில் சுமார் 16 காலம் உலக மக்களே வியக்கிறார்களுக்கு ஆட்சியை செய்தார். பல நாடுகளில் இஸ்லாமிய சூழ்நிலையை உருவாக்கினார். திருக்குறான் முன்னேற்றப்படக்கூடிய பணியை செய்தார். அவர்களுடைய காலத்தில் ஒன்று சேர்க்கப்பட்டு அந்த குரானை பல பகுதிகள் எடுத்து குரானை உருவாக்கி குரானை கல்விக்கு ஒரு வாக்கு கொடுத்து உலகத்தில் அந்த இஸ்லாமத்தை கல்விந்த எல்லா வாக்குகளுக்கும் குரானை வேறக்கூடிய ஒரு அற்புதமான சூழ்நிலையை உருவாக்கிய அந்த முதல் ஆராய்ச்சிகளும் அடுத்த ஆராய்ச்சிகளும் மிகப்பெரிய பிரச்சனைகள் இருந்தது. இந்த பிரச்சனையை அவர்களுக்கு ஆதரவாக என்ற போதை யகூதிகள் சில பேர் முனாஃபிக்குகளுடைய உதவியை கொண்டு உட்பாடுகளை உட்பாடுகளை செய்யாத காரியங்களை எல்லாம் செய்தார்கள். அவருடைய வெள்ளாட்சிக்கு கடந்து மேற்கொள்கிறது ஒரு உதாரணத்தை சொல்லி உலகத்தில் அன்றைய சிந்தவரை பல பேர் உஸ்மான் அவர்களுக்கு திரட்டி உஸ்மான் அவருடைய இந்த நிலையை முற்றிலிருந்து உஸ்மான் அவர்களை கொண்டு உஸ்மான் அவர்கள் செய்கிறார்கள். தெரியுமா, உலகத்திலேயே வீட்டிற்குள் இருந்து செய்தால் ஒரே கல்வி உஸ்மான் அவர்கள். அதனால்தான் அவர்களுடைய பேரை சொல்லும்போது ஷஹீதுல்லா என்று சொன்னார். ஷஹீதுல்லா தாவிதான் வீடு இஸ்லாமிலிருந்து தப்பிக்க வேண்டும் என்பதற்காக அலியவர்கள் தலைமையில் 7 சஹாபாக்கள் உஸ்மான் அவர்களின் ஒரு வார்த்தை சொன்னீர்கள். இந்த தலைமைக்காரர்களை அழைக்கிறோம் என்று சொல்லப்படலாம். வேண்டாம், இதை ஹபீப் இதை முஸ்தபா நான் செய்தாமே என்று அன்றைக்கே செய்திருக்கிறார். நீங்கள் எனக்கு வந்தால் சொல்லப்படுத்தால் போகிறேன் பாலர்களுடைய இப்படி நீங்கள் எதற்காக போராடினாலும் போராடாவிட்டாலும் எதற்காக நீங்கள் வந்தாலும் வராவிட்டாலும் என்னுடைய ஹபீப் என்னுடைய முஸ்தபா அவர்களுக்கு கொடுத்த முன்னறிவிப்பின்படி என்னுடைய உயிர் எதிரிகளை செய்தார் வெட்டப்பட்டுதான் போதும். அவர் நீங்கள் யாரும் நான் என்னை பார்த்துக் கொள்கிறேன் என்று சொல்லி என்னுடைய தொழிலாளர்களுக்கு தனக்கு எட்டாவது குடும்பம் குடும்பத்தோடு செய்தான உஸ்மானுடைய மாணவர்கள் அதற்கு பிறகு முக்கிய இருக்கக்கூடிய அறிவியை ஏறி வருகிறார். அலியும் அபிசாய் படிப்பவர் அடிவர்களுக்கு அடிப்படையில் எல்லா சகாபாக்களுக்கும் ஆதரவை கொடுத்து அடிவர்களை 4ஆம் படிப்பாக ஏற்படுகிறார்கள். ஆனால் இஸ்லாமிய நகரங்களிலேயே அன்றைக்கு வெற்றிலேயே அன்றைக்கு இஸ்லாம் ஆசிரிய நகரங்களிலேயே மிகப்பெரிய வாழ்வாளர்களுக்கு கருதப்பட்ட சாப்பியத்தின் ஒரு அறிவிக்கப்படாத முடிசூடாக அன்றைக்கு இருந்த
மட்டும் நான் அழித்து ஆலோசனை மாட்டேன் என்று காரணம் உஸ்மானை சொன்னவர்களை நீங்கள் படித்திருந்தால்தான் உங்களுக்கு நாமும் எதை சார்ந்த சாப்பிட்டு மக்களும் ஆதரவு தெரிவிப்போம் இல்லையே ஆதரவு என்று பிடிவாதமாக இருக்கிறார்கள். அவர்களோ அவர்களின் தரப்போ பல பேச்சுவார்த்தைகளை நடத்துகிறது, பல செய்திகளை நடத்துகிறது. இப்போது காலம் தெரியவில்லை, சூழ்நிலைகள் சரியாகவில்லை, ஆங்காங்கே திறன்களும் ஆங்காங்கே குழப்பங்களும் அதிகமாக இருக்கிறது. நாம் பார்க்க வேண்டிய காரியங்கள் தெரிய இருக்கிறது. உட்பாடுகளை கொடுப்பவர்களை மட்டும் நடவடிக்கை எடுக்க வேண்டுமானால் எண்ணிக்கையாக ஒரு பெரும் கூட்டத்திற்காக நடவடிக்கை எடுக்க வேண்டிய சூழ்நிலை. அதில் யார் வந்தவன் யார் கெட்டவன் என்கிற ஒரு பிரித்து பார்க்க முடியாதவருக்கு ஒரு படைக்கமான இருக்கிறோம். நடந்துவிட்டது. அப்படி பாவம் செய்வதற்கு அல்லாஹ் கூறுவார், நாம் காலம் கொஞ்சம் தரப்படும் நீங்கள் பயத்தை தாருங்கள் என்று அவர் ஒரு அறிஞர் இல்லை எது நடந்தாலும் நடக்கும் முதலில் உட்பாலை கொண்டவர்கள் நாங்கள் நடவடிக்கை எடுங்கள், அதற்கு பிறகுதான் நாங்கள் கையெழுத்தை பெறுவோம் என்று பிடிவாதம் பிடிக்க எத்தனையோ பேச்சுவார்த்தை இடையில் எத்தனையோ கிராமங்கள் செய்கிறார்கள். ஆனால் அவர்களுடைய போட்டியெல்லாம் எந்த விதத்திலும் மனதிற்கு அவர்களுக்கு யஹூதிகள் புறாப்பிகள் புதிதாக இஸ்லாத்தை ஏற்படுகிற எழுதி கற்றுக் கொண்டெல்லாம் ஏற்றி இதை பேராக்கி ஏழு பெருந்தாரியாக்கி நாளை தொழிலை இன்றைக்கே இருப்பது போல் அறிவு உருவாக்கக்கூடிய சிறு ஊதி என்ன செய்கிறார்கள் தெரிந்து கொடுக்கிறார்கள். அதை தொடர்ந்து அவர்கள் ஒரு கட்டத்தில் அறிவுகளுக்கு எதிராக ஒரு சூழ்நிலையில் போர்வை அதிமுகமாக இருக்கு அந்தத்திலே சமாளித்து நீங்கள் அதை புதிய சென்று அழைப்பதை போல் மாநில நம்மை ஆட்சி செய்த ஆளுநராக இருந்த அந்த காலத்துக்கே அடிக்கடிவானும் மனிதரை சென்று அவர்களையும் எதற்கு ஒரு போர்வழிக்கு அழைக்கக்கூடிய அளவுக்கு ஒரு போரைக்கு உண்டாக்குகிறார்கள். ஆனால் இந்தியில் யார் எதிர்பார்க்காத அடிப்படையில் இது ஒரு சமாதானத்துக்கு வரக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கிறது. அந்த சமாதானத்துக்கு பிறகு பதிவு செய்து கொடுப்பவர்கள் நிலை வருகிறது. ஆனால் அதற்குள் அந்த சூழ்நிலை இன்றைய காலத்திற்கு முன் செயல்முறை சொல்வதற்கு முன் இருவருக்கும் பொதுவான இருக்கிறது. யாரு அறிஞர்களுக்கும் வாக்காளர்களுக்கும் இருக்கக்கூடிய பொதுவான கருதிகள் சேர்த்து இந்த சூழ்நிலையை இவர்கள் விட்டுக் கொண்டால் கொண்டே இருப்பார்கள். ஆனால் நான் அறிக்கை கொள்கிறேன், நீ சுவாமியாவைக் கொள், நீ அருள்தாரைக் கொள் என்று அந்த மூவரும் இந்த மூவருக்கு எதிராக தேர்ந்தெடுக்கப்பட்ட இயற்கையை கொள்ளும் போலவே இந்த மூவரை சொல்லலாம் என்று இந்த மூவரும் இந்த மூவரை சொல்லலாம் என்று திட்டப்பட்டுக் வருகிறார்கள். ஆனால் அந்த நாட்கள் ஏழை இருவரும் ஒருவர் காரியங்களை சொல்கிறார், இன்னொரு பெரிய காரியங்களை சொல்கிறார். ஆனால் அந்த நாட்கள் நடிகை நாயகி அறிஞர்கள் ஒரு வழியே ஒரே ஒரு சனி உண்மையில் ஒரு சுத்தி ஒரு பாம்பு இரண்டு கைகள் இருக்கிறார்கள் என்று இந்த பூவர் யாரு அறிவுறுத்தார்கள். இந்த பூவர் வெளிக்காட்டக்கூடிய முன்னணி பேர் கூட இருக்கிறார்கள். அதே அடிப்படையில் அறிஞர்கள் கொல்லப்படுகிறார்கள். கொல்லப்பட்டு பிரச்சனைகள் மிகவும் உச்சகட்டமான போதுதான் அறிஞர்கள் இவ்வளவு உங்களுக்கு ஒரு ஆலோசனை கொடுக்கக்கூடிய இருந்தார்கள். அவான்கள் என்று சொல்லப்படக்கூடிய அப்துல்லா என்று பெயருடைய சலாமாக இருந்தார்கள். ஆனால் அவர்கள் பலரும் இல்லாத ஒரு சூழ்நிலையில் தான் அறிவிக்கப்பட்ட அடுத்த அணியாக சட்டத்தின் அணியும் அபிசாரர்கள் அவருடைய ஆட்சி எப்படி இருந்தது, அவருடைய பாதையை அவர் என்னென்ன பாதையெல்லாம் இந்த உலகத்திற்கு வந்தார், இறுதியில் அவருடைய வாழ்வு எப்படிப்பட்ட சோதனையை முடிந்தது என்கிற வரலாற்று நாளை பார்க்கலாம். எல்லாம் இந்த வரலாற்று இஸ்லாம் வளர்ந்தது என்று உலகத்தின் மூலம் நன்றியை நாம் தான் இந்த உலகத்தின் உண்மையான மாற்றத்தை இருக்கிறோம். ஏன்னா இன்றைக்கு உறுதியாக இருக்கக்கூடிய அந்த அலங்காரங்கள் மாற்று வருமானங்கள் செய்யக்கூடிய ஒரு சமான பிரச்சாரத்தை காரணத்தினால் இஸ்லாத்தை இன்னொரு கூட இஸ்லாத்தை வளர்ப்பதை உடனடியாக இருக்கக்கூடிய இப்படிப்பட்ட கருத்தை தான் இந்த புனிதமான விழாவை பார்க்கும்போது நாளை தினம் மற்றவர்கள் அவர்களுடைய அந்த வரலாற்று விஷயத்தை எல்லாம்
سبحانك اللهم وبحمدك